வணக்கம். புதுவையிலிருந்து டெல்லிக்கு புறப்பட்டு சென்ற ஜனாதிபதி பிரணாப் முகர்ஜியை முதலமைச்சர் ரங்கசாமி, மத்திய அமைச்சர் நாராயணசாமி மற்றும் அமைச்சர்கள் விமான நிலையம் வரை சென்று வழியனுப்பி வைத்தனர். புதுவை பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவில் பங்கேற்க புதுவைக்கு வருகை புரிந்த ஜனாதிபதி பிரணாப் முகர்ஜி பட்டமளிப்பு விழாவில் பங்கேற்று மாணவ மாணவிகளுக்கு பட்டங்களை வழங்கி பாராட்டி பேசினார். தொடர்ந்து அரவிந்தர் ஆசிரமம், அரவிந்தர் பள்ளி, மனோக்குல விநாயகர் கோவில் உள்ளிட்ட இடங்களுக்கு சென்ற அவர் இன்று காலை டெல்லி புறப்பட்டுச் சென்றார். டெல்லி புறப்பட்ட அவரை விமான நிலையம் வரை சென்று முதல்வர் ரங்கசாமி, மத்திய இணையமைச்சர் நாராயணசாமி, சபாநாயகர் சபாபதி, அமைச்சர்கள் ராஜவேலு, பன்னீர்செல்வம், தியாகராஜன், சட்டமன்ற உறுப்பினர்கள் கல்யாணசுந்தரம், கார்த்திகேயன், தமிழ்ச்செல்வன், டெல்லி பிரதிநிதி பக்தவச்சலம், வாரிய தலைவர்கள் ரேவதி பர்குணன், மதி ஆகியோரும், காங்கிரஸ் சார்பில் எதிர்க்கட்சித் தலைவர் வைத்திலிங்கம், சட்டமன்ற உறுப்பினர்கள் வல்சராஜ், மல்லாடி கிருஷ்ணாராவ், திருமுருகன், முன்னாள் அமைச்சர் கந்தசாமி ஆகியோரும், தலைமை செயலர் சேட்டன் பி சாங்கி, கலெக்டர் தீபக் குமார், காவல்துறை ஐஜி சுக்லா உள்ளிட்ட அதிகாரிகளும் வழியனுப்பி வைத்தனர். புதுவை அரவிந்தர் ஆசிரமத்தில் உள்ள அரவிந்தர் அன்னை சமாதியை ஜனாதிபதி பிரணாப் முகர்ஜி பார்வையிட்டு தியானம் செய்தார். புதுச்சேரி பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொள்ள புதுவைக்கு வருகை புரிந்த ஜனாதிபதி பிரணாப் முகர்ஜி விழா முடிந்தவுடன் அரவிந்தர் ஆசிரமத்திற்கு சென்றார். அங்கு அரவிந்தர், அன்னை ஆகியோரின் சமாதியில் தரிசனம் செய்தார். பின்னர் தியானம் செய்துவிட்டு ஆளுநர் மாளிகைக்கு திரும்பினார். அப்போது மத்திய அமைச்சர் நாராயணசாமி, முதலமைச்சர் ரங்கசாமி, மாநிலங்களவை உறுப்பினர் கண்ணன் ஆகியோர் உடனிருந்தனர். அதனைத் தொடர்ந்து அரவிந்தர் இன்டர்நேஷனல் பள்ளியில் பயிலும் மாணவ மாணவிகளுடன் கலந்துரையாடினார். பின்னர் அவர் பேசுகையில், புதுவை பண்டைய கலாச்சாரத்தை மேம்படுத்தும் வகையில் உள்ளது. இதற்கு உதாரணமாக பிரெஞ்சு கலாச்சாரத்தையும் மொழி, கட்டிடக்கலையையும் பாதுகாப்பது மட்டுமின்றி பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்தவர்களும் வெளிநாட்டைச் சேர்ந்தவர்களும் வசிக்கும் இடமாக உள்ளது. மேலும் தேசிய மற்றும் சர்வதேச ஒருமைப்பாட்டிற்கு எடுத்துக்காட்டாக புதுவை திகழ்கிறது. இதனால் புதுவையில் சுற்றுலா தலத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டுள்ளது என்று பேசினார். இதனைத் தொடர்ந்து மனோக்குல விநாயகர் கோவிலுக்கு சென்று சாமி தரிசனம் செய்தார். அவருக்கு இந்திய அறநிலைய செயலரும் கலெக்டருமான தீபக் குமார், அறங்காவல் குழு நிர்வாகிகள் ஆகியோர் சிறப்பான வரவேற்பு அளித்தனர். பின்னர் பூர்ணகும்ப மரியாதை அளிக்கப்பட்டது. அவரது வருகையை முன்னிட்டு கோவிலுக்குள் யாரும் அனுமதிக்கப்படவில்லை. புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து வழங்க வேண்டும் என்று ஜனாதிபதி பிரணாப் முகர்ஜியை முதலமைச்சர் ரங்கசாமி வலியுறுத்தியுள்ளார். இதுகுறித்து முதல்வர் ரங்கசாமி கூறுகையில், புதுச்சேரி பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவிற்காக புதுவை வந்த ஜனாதிபதி பிரணாப் முகர்ஜியை ஆளுநர் மாளிகையில் சந்தித்து மனு ஒன்றை அளித்ததாகவும், அந்த மனுவில் புதுவை சட்டமன்றத்தில் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தின்படி புதுவை வளர்ச்சிக்கு மாநில அந்தஸ்து வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தியதாகவும், லட்சத்தீவு, சண்டிகர் உள்ளிட்ட யூனியன் பிரதேசங்களில் சட்டமன்றம் இல்லை, ஆனால் புதுவை யூனியன் பிரதேசத்தில் சட்டமன்றம் உள்ளதால் இந்த சட்டமன்றத்திற்கு அதிக அதிகாரம் வழங்கிட வேண்டும் என்று குறிப்பிட்டிருந்ததாக தெரிவித்தார். மேலும் புதுவை வளர்ச்சி பணிகள் முற்றிலும் உள்துறை அமைச்சகத்தின் மேற்பார்வையில் நடைபெறுவதால் வேகமான வளர்ச்சி இல்லை என்றும், புதுவைக்கு 5010 கோடி கடன் சுமை உள்ளது. இதற்கு வட்டியாக வருடத்திற்கு 500 கோடி ரூபாய் செலுத்தப்படுகிறது. மேலும் புதுவைக்கு 70% மானியம் என்ற நிலை மாறி வருவதால் கடன் சுமை தீர 5010 கோடி கடனை தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டதாகவும், கடந்த 26/2/2013 அன்று நடந்த என்ஆர் காங்கிரஸ் மாநாட்டில் மாநில அந்தஸ்து குறித்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. எனவே புதுவைக்கு விரைவில் மாநில அந்தஸ்து வழங்க வேண்டும். புதுவை பல்கலைக்கழகத்தில் புதுவை மாணவர்களுக்கு உரிய இடஒதுக்கீடு வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்ததாக கூறினார். புதுவை காங்கிரஸ் நிர்வாகிகள் ஜனாதிபதி பிரணாப் முகர்ஜியிடம் மாநிலத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து பொதுமக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர் என்று புகார் மனு அளித்தனர். புதுவை காங்கிரஸ் நிர்வாகிகள் மத்திய இணையமைச்சர் நாராயணசாமி தலைமையில் ஜனாதிபதி பிரணாப் முகர்ஜியை சந்தித்து, புதுவையில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைவால் வியாபாரிகள், பொதுமக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். ஆனால் இதனை சரி செய்ய அரசு எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்றும், அரசின் நிர்வாக சீர்கேட்டில் நிதி நெருக்கடி ஏற்பட்டு அதன் காரணமாக பல்வேறு திட்டங்கள் நிறைவேற்றப்படவில்லை என்றும், மக்களை பாதுகாக்க என்ஆர் காங்கிரஸ் அரசு எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று அரசின் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகளை தெரிவித்து புகார் மனு அளித்தனர். அதுபோன்று மாநிலங்களவை உறுப்பினர் கண்ணனும் தனது ஆதரவாளர்களுடன் சென்று ஜனாதிபதியை சந்தித்து பேசினார். புதுவை அன்னை தெரேசா பட்ட மேற்படிப்பு மையத்தில் இருதய நுரையீரல் குறித்த விழிப்புணர்வு முகாம் நடைபெற்றது. புதுவை அன்னை தெரேசா மற்றும் பட்ட மேற்படிப்பு மைய சுகாதார அறிவியல் ஆராய்ச்சி நிறுவனம் சார்பில் இருதய நுரையீரல் உடல் தகுதி விழிப்புணர்வு முகாம் நடைபெற்றது. புலத்தலைவர் மருத்துவர் துவக்கி வைத்து பேசிட, கல்லூரி முதல்வரும் துறை தலைவருமான பேராசிரியர் சுப்ரியா வினோத் அனைவரையும் வரவேற்று பேசி, தொடர்ந்து இருதய நோய்களை தவிர்க்கும் முறைகள், உடற்பயிற்சி மற்றும் உற்சாக வாழ்க்கை முறையின் முக்கியத்துவம் பற்றி எடுத்துரைத்தார்.
நிறைவில் மாணவி ரேணுகாதேவி நன்றி கூறிய நிகழ்ச்சியில் இந்திய அரசின் நோய் கடத்தி மற்றும் கட்டுப்பாட்டு ஆராய்ச்சி மையத்தின் அறிவியலாளர்கள், ஜிப்மர் மருத்துவ உடல் இயக்க மருத்துவர்கள் மற்றும் பல்வேறு மருத்துவக் கல்லூரியின் மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். இக்கருத்தரங்கு தொடர்ந்து 3 நாட்களுக்கு நடைபெற உள்ளது. புதுவை லிங்காரெட்டிப்பாளையம் சர்க்கரை ஆலை கரும்பு விவசாயிகள் பேச்சுவார்த்தையில் ஏற்பட்ட உடன்பாடு காரணமாக தற்காலிகமாக போராட்டத்தை வாபஸ் பெற்றனர். புதுவை லிங்காரெட்டிப்பாளையம் சர்க்கரை ஆலை முன்பு கரும்பு விவசாயிகள் கடந்த 3 தினங்களாக 2012ஆம் ஆண்டு வெட்டி அனுப்பிய கரும்புக்கு நிலுவைத் தொகையினை வழங்க வேண்டும், விவசாயிகளிடம் பிடித்தம் செய்த கடன் தொகையை வங்கிகளுக்கு செலுத்தாமல் இருந்த நிர்வாகம் அதனை உடனடியாக வங்கியில் செலுத்திட வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி பல கட்ட போராட்டங்கள் நடத்தி வந்த நிலையில் கடந்த 23ஆம் தேதி முதல் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் ஆலைக்கு விடுமுறை அளிக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் நிர்வாக மேலாண் இயக்குநர், தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் துணை சபாநாயகருமான டிபிஆர் செல்வம் முன்னிலையில் விவசாயிகள் சங்க பிரதிநிதிகள் வழக்கறிஞர் செந்தில்குமார், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அருள்முருகன், பூங்காவனம், ஊமைத்துறை, பரமசிவம் ஆகியோருடன் பேச்சுவார்த்தை நடத்தி நிலுவைத் தொகை 10 கோடிக்கு வரும் 5ஆம் தேதி வங்கியில் பணம் பெற்றுக் கொள்ளுமாறு முன் தேதியிட்ட காசோலையை இன்னும் ஓரிரு நாட்களில் வழங்குவதாகவும், வட்டிக்கான 1 கோடி ரூபாய்க்கான காசோலையை வரும் 15ஆம் தேதிக்குள் வழங்குவதாகவும் உறுதியளித்தனர். இதனை ஏற்றுக்கொண்ட விவசாயிகள் போராட்டத்தை வாபஸ் பெற்றனர். மேலும் உறுதியளித்தபடி கோரிக்கையை நிறைவேற்றாவிட்டால் போராட்டம் தொடரும் என்று தெரிவித்தனர். ஆலை நிர்வாகமும் தொகுதி எம்எல்ஏ தலைமையில் விவசாய சங்கங்களை அழைத்து பேச்சுவார்த்தை செய்தார்கள். இந்த பேச்சுவார்த்தையில் 5/10/2013 தேதியிட்ட காசோலை 2 நாட்கள் கழித்து அனைத்து விவசாயிகளுக்கும் வழங்கப்படும். அவற்றை 5ஆம் தேதி மாற்றம் செய்து கொள்ளலாம். மீதி பிடித்தம் செய்த வங்கித் தொகையை 15 நாட்களுக்குள் வங்கிக்கு அனுப்பிவிடுவதாக, அதனுடன் விவசாய சங்கங்கள் வட்டியை சேர்த்து வழங்க வேண்டும் என்று நாங்கள் கூறினோம். அவற்றையும் ஆலோசனை செய்து வட்டியுடன் வங்கிக்கு பிடித்தம் செய்த தொகையை அனுப்புவோம் என்று உறுதியளித்துள்ளனர். புதுவை காஞ்சி மாமுனிவர் பட்ட மேற்படிப்பு மையத்தில் பிரெஞ்சு துறை சார்பில் ஐரோப்பிய மொழி தின விழா நடைபெற்றது. புதுவை லாசுப்பேட்டை காஞ்சி மாமுனிவர் பட்ட மேற்படிப்பு மையத்தில் பிரெஞ்சு துறை சார்பில் ஐரோப்பிய மொழி தின விழா மைய இயக்குநர் டாக்டர் சீதா தலைமையில் கொண்டாடப்பட்டது. விழாவில் சிறப்பு விருந்தினராக புதுவை பல்கலைக்கழக ஓய்வு பெற்ற டீன் வெங்கட்ராமன் பங்கேற்று சிறப்புரையாற்றினார். தொடர்ந்து உயிரியல் துறை தலைவர் டாக்டர் ராமசாமி, மையத்தின் துறை தலைவர் டாக்டர் ராஜா உள்ளிட்டோர் பல்வேறு தலைப்புகளில் உரையாற்றினர். முன்னதாக பிரெஞ்சு துறை தலைவர் ஜெயராஜ் ஜானியல் வரவேற்று பேசிய நிகழ்ச்சியில் பிரெஞ்சு துறை மாணவ மாணவியர்கள் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர். புதுவை அரசு பொது மருத்துவமனையில் தேசிய மருந்தாளுநர் தினம் அனுசரிக்கப்பட்டு வாழ்நாள் சாதனையாளர் விருது வழங்கப்பட்டது. புதுவை அரசு பொது மருத்துவமனை கருத்தரங்க கூடத்தில் தேசிய மருந்தாளுநர் தினம் மாநில மருந்தாளுநர் சங்க பொதுச் செயலாளர் அன்புசெல்வன் தலைமையில் நடந்தது. நிகழ்ச்சியில் ஆரோக்கியத்திற்கான மருந்தாளுநர்களின் 10 கட்டளைகள் என்ற துண்டு பிரச்சுரத்தை சுகாதாரத்துறை செயலர் ராகேஷ் சந்திரா வெளியிட்டு மருந்தாளுநர்களை பாராட்டி பேசினார். தொடர்ந்து இயக்குநர் டாக்டர் ராமன், ஓய்வு பெற்ற தலைமை மருந்தாளுநர்கள் சேகர், மணிவண்ணன், வெங்கடேசன் ஆகியோர்களுக்கு வாழ்நாள் சாதனையாளர் விருதினை வழங்கி பாராட்டினார். மேலும் மருந்தியர் கல்வி நிகழ்ச்சி நடத்தும் டாக்டர் ரங்கநாத் அவர்களுக்கு பாராட்டு தெரிவித்தார். பின்னர் இந்திய மருத்துவம் மற்றும் ஹோமியோபதி இயக்குநர் பாலாஜி, சுகாதாரத்துறை சிறப்பு அதிகாரி ரகுநாதன், குரூனி மருத்துவமனை தலைமை மருத்துவ அதிகாரி டாக்டர் ரங்கநாத், மதர் தெரசா மருந்தியல் கல்வி முதல்வர் பேராசிரியர் டாக்டர் கோமல், ஜிப்மர் முதுநிலை ஆய்வு அதிகாரி டாக்டர் ரெட்டி, மத்திய கூட்டமைப்பு பொதுச் செயலாளர் லட்சுமணசாமி ஆகியோர் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டு உரையாற்றினார்கள். முன்னதாக உஷாராணி வரவேற்று பேசிய நிகழ்ச்சியின் நிறைவில் சங்க தலைவர் ஸ்ரீதரன் நன்றி கூறினார். புதுவை லாசுப்பேட்டை தாகூர் கலைக்கல்லூரி வரலாற்றுத்துறை சார்பில் பிரெஞ்சு இந்திய போராட்டம் குறித்த தேசிய கருத்தரங்கம் நடைபெற்றது. புதுவை லாசுப்பேட்டையில் உள்ள தாகூர் கலைக்கல்லூரியில் வரலாற்றுத்துறை சார்பில் அகில இந்திய வரலாற்று ஆராய்ச்சி கழக நிதி உதவியுடன் பிரெஞ்சு இந்தியாவில் சுதந்திர போராட்டம் குறித்த கருத்தரங்கம் கல்லூரி முதல்வர் ராஜன் தலைமையில் நடைபெற்றது. துறை தலைவர் மணி சவுந்தரராஜன் வரவேற்று பேசிய நிகழ்ச்சியில் புதுவை பல்கலைக்கழக ஐரோப்பிய வரலாற்று மைய தலைவர் கிருஷ்ணமூர்த்தி துவக்க உரையாற்றினார். தொடர்ந்து புதுவையின் நீதியரசர் தாவிது அன்னுசாமி சுதந்திர போராட்ட கால நிகழ்வுகள் குறித்து எடுத்துரைத்தார். ஒருங்கிணைப்பாளர் சந்தீப் குமார் தாசரி நோக்க உரையாற்றிட நிறைவில் பேராசிரியர் சிவராமன் நன்றி கூறினார். புதுவையில் மங்களூர் திருச்சி ரயில் சேவையை வரும் 28ஆம் தேதி மத்திய அமைச்சர் நாராயணசாமி துவக்கி வைக்கிறார்.
கர்நாடக மாநிலம் மங்களூரிலிருந்து திருச்சி வரை இயக்கப்படும் விரைவு ரயில் புதுவை வரை நீட்டிக்கப்படும் என்று ரயில்வே பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டது. அதன்படி இந்த ரயில் வரும் 28ஆம் தேதி முதல் புதுவை வரை நீட்டிக்கப்படுகிறது. இந்த ரயில் வாரந்தோறும் புதுவையிலிருந்து சனிக்கிழமை மாலை 4:40 மணிக்கு புறப்பட்டு திருச்சி வழியாக ஞாயிற்றுக்கிழமை காலை 6 மணிக்கு மாஹேயை சென்றடைகிறது. அதேபோன்று ஞாயிற்றுக்கிழமை மாலை 7:40 மணிக்கு மாஹேயிலிருந்து புறப்பட்டு திங்கட்கிழமை காலை 10 மணிக்கு புதுவை வந்தடைகிறது. இந்த புதிய ரயில் சேவையை தொடர்ந்து புதுச்சேரி மாஹே மார்க்கத்தில் வாரம் 2 முறை சேவை ஏற்படுத்தப்படுகிறது. இந்த ரயில் சேவையை வரும் 28ஆம் தேதி மாலை 4 மணிக்கு மாஹே ரயில் நிலையத்தில் மத்திய இணையமைச்சர் நாராயணசாமி துவக்கி வைக்கிறார். புதுவையில் உள்ளாட்சி தேர்தல் தேதியை அறிவித்திட வேண்டும் என்று ஆளுநரிடம் உள்ளாட்சி கூட்டமைப்பு சார்பில் மனு அளிக்கப்பட்டதாக தலைவர் ஜெகநாதன் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து உள்ளாட்சி கூட்டமைப்புகளின் தலைவர் ஜெகநாதன் கூறுகையில், புதுவையில் திட்டமிட்டபடி உள்ளாட்சி தேர்தலை நடத்திட வேண்டும் என்று ஆளுநரை சந்தித்து மனு அளித்ததாகவும், அந்த மனுவில் புதுவையில் நீதிமன்ற ஆணைப்படி கடந்த 2006ஆம் ஆண்டு 98 கிராம பஞ்சாயத்துகள், 10 கொம்யூன் பஞ்சாயத்துகள் மற்றும் 5 நகராட்சிகளுக்கு உள்ளாட்சி தேர்தல் நடத்தப்பட்டு 1038 மக்கள் பிரதிநிதிகள் தேர்ந்தெடுக்கப்பட்டனர். அவர்களின் பதவிக்காலம் கடந்த 13/7/2011 அன்று முடிந்துவிட்டது. ஆனால் இதுவரை உள்ளாட்சி தேர்தலை நடத்திட ஆளும் அரசு எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை. மேலும் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின்படி 5 ஆண்டுகளுக்கு ஒருமுறை தேர்தலை நடத்திட வேண்டும் என்ற விதி உள்ளது. ஆனால் அந்த விதிகளின்படியும் அரசு இதுநாள் வரை தேர்தலை நடத்தவில்லை. எனவே ஆளுநர் புதுவையில் உள்ளாட்சி தேர்தலை நடத்திட உள்ளாட்சி தேர்தல் தேதியை உடனடியாக அறிவித்திட வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளதாக கூறினார். புதுவை குருசுக்குப்பம் புனித பிரான்சிஸ் அசிசியா ஆலய திருவிழா கொடியேற்றத்துடன் துவங்கியது. புதுவை குருசுக்குப்பத்தில் உள்ள புனித பிரான்சிஸ் அசிசியா ஆலய திருவிழா தேர்பவனி கொடியேற்றத்துடன் துவங்கியது. இதனை முன்னிட்டு புதுவை கடலூர் உயர் மறைமாவட்ட முதன்மை குரு அருளானந்தம் அடிகள் முன்னிலையில் திருப்பலியும் தொடர்ந்து திருத்தேர் மற்றும் திருக்கொடி ஆலயத்தில் பவனியாக கொண்டுவரப்பட்டு கொடியேற்றமும் நற்கருணை ஆசீரும் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து தினமும் சிறு தேர் பவனியும் திருப்பலியும் நடத்தப்பட்டு 4ஆம் தேதி பெருவிழா நடைபெற இருக்கிறது. விழாவில் திரளான கிறிஸ்தவ பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபாடு செய்தனர். விழாவிற்கான ஏற்பாடுகளை பங்கு தந்தை தலைமையில் பங்கு பேரவையினர் மற்றும் பங்கு மக்கள் செய்திருந்தனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.